ஹாய் மக்களே, வெல்கம் டு நாகப்பட்டினம் 2.0. நான் உங்கள் நண்பன் ரூபன். இன்றைக்கி நம்ம நாகப்பட்டினம் 2.0ல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நாகப்பட்டினம் மாவட்டம் கேவலூர் ஒன்றியம் கீழையூருக்கு அருகில் அமைஞ்சிருக்கிற, அதாவது திருப்புண்டி தாண்டி இருக்கிற கருங்கண்ணி தூய அந்தோணியார் ஆலய திருவிழா நேற்று நடந்துச்சு. அந்த திருவிழாவுடைய தொகுப்பை தான், அந்த திருவிழாவோட நடைபெற்ற ஒரு சில சுவாரஸ்யமான தொகுப்புகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருவிழா, சப்பரபவனி, தேர்பவனி இதுக்கெல்லாம் முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஜப வழிபாடு, அதாவது திருப்பலின்னு சொல்கிற ஜப வழிபாடு ஆரம்பித்தாங்க. இந்த ஜப வழிபாடை தலைமையேற்று நடத்துகிறது யார் அப்படின்னா, தஞ்சாவூர் மறைமாவட்ட ஆயர் மேதகு சகாயராஜ் அவர்கள் தலைமையில் கூட்டுப்பாடல் திருப்பலியானது நடைபெற்றுச்சு. அதுக்கு பிறகு வண்ண வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட புனிதர்களுடைய சுருவம், இயேசுடைய தாய் மாதா அவங்களுடைய சப்பரம், அதுக்கு அடுத்து இந்த ஊருடைய பாதுகாவலர்னு சொல்லப்படுகிற புனித அந்தோணியார் அவருடைய திருவுருவம், அவர் கையில் குழந்தை இயேசுவை வச்சுருக்க ஒரு திருவுருவ பவனி, சப்பர பவனியானது நடைபெற்றுச்சு. ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்துக்கிட்டாங்க. ஏன்னா இந்த கருங்கண்ணி அப்படிங்கிறது இங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்க ஒரு 18 ஊர்களுக்கு தலைமை பங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நிறையா மக்கள் இங்கே கலந்துக்கிட்டாங்க. இந்த ஜப வழிபாடுலாம் ஆரம்பித்து முடிஞ்சதுக்கு பிறகு அந்த சப்பர பவனி நடந்துச்சு. சப்பர பவனி ஆரம்பித்தோடனே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தடபுடலாக ஏறக்குறைய ஒரு 2000 பேர் சாப்பிட்ருப்பாங்க. அவ்வளோ பேருக்குமே அசைவ விருந்து ஆலயத்துடைய வளாகத்திலே ரெடி பண்ணியிருந்தாங்க. நாமளுமே போய் அங்கே சாப்பிட்ருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நல்லா கவனிச்சிருந்தாங்க. நள்ளிரவு 12-12:30 மணி போல் அந்த தேர்பவனி அந்த ஊர் முழுக்க சுற்றிட்டு மறுபடியும் ஆலயத்தை ஆரம்பிச்சு. இங்கே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, ஏறக்குறைய 109 வருடங்களாக திருவிழா நடந்துகிட்ருக்குது. இந்த திருவிழாவுடைய முக்கிய நிகழ்வாக என்ன பார்க்கப்படுதுன்னா, அந்த சப்பரபவனி முடிஞ்சு ஆலயத்து வாசலுக்கு வந்தோடனே கோயிலுடைய ஆலயத்துடைய கோபுரத்திலிருந்து ஒரு தேவதை கையில் மாலையோட அந்த சப்பரத்தில் இருக்கிற அந்த அந்தோணியாருடைய சுருவத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க. அந்த சப்பரத்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊர் தலைவரும் அங்கே ஒரு ஃபாதரும் நிற்கிறாங்க. இந்த தேவதை போய் அந்த மாலையை அங்கே உள்ளவங்கள்ட்ட போய் கொடுக்குறாங்க. அந்த ஊர் தலைவர் அந்த மாலையை ரிசீவ் பண்ணி ஊர் மக்கள் எல்லாத்துக்கிட்டையும் காட்டி ஊர் மக்களுடைய சார்பாக அங்கே இருக்க ஃபாதர்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த ஃபாதர் இந்த திருவிழா நல்லபடியாக நிறைவடைஞ்சிச்சு, இந்த திருவிழா ஒரு வருஷம் மக்கள் நல்லபடியாக எல்லாத்துக்கும் பார்த்துக்கிட்டதுக்காக கடவுளுக்கும் அந்த அந்தோணியாருக்கும் நன்றி தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஜெபம் செஞ்சுட்டு அந்த ஃபாதர் கையில் உள்ள அந்த மாலையை அங்கே உள்ள அந்தோணியாருக்கு சாத்துறாங்க. அந்த மாலை சாத்தினதுக்கு பிறகு அந்த தேவதை மேலே வர மாதிரியும் பின்னாடியே சப்பரம் இந்த திருவிழாவானது நிறைவு பெறுது. இது ரொம்ப பாரம்பரியமாக இங்கே நடந்துகிட்ருக்க ஒரு நிகழ்வு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் நெகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு. அதை உங்களோட ஷேர் பண்ணணும், உங்கள்கிட்டையும் காட்டணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோவும் எடுத்தோம். அதுக்கு பிறகு எல்லாமே சேர்ந்து கோயிலுக்குள்ளே போனோம். கோயிலுக்குள்ளே போய் ஜெபம் பண்ணோம். ஒரு சைடு பார்த்திங்கன்னா நம்ம உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி இருக்கிறதுனால ஒரு சைடு ஆலயத்தில் வேளாங்கண்ணி மாதாவுடைய சிலையும், இன்னொரு புறம் அந்தோணியாருடைய சிலையும், அதற்கு கீழே அந்த அந்தோணியாருடைய எலும்பில் ஒரு சின்ன ஒரு இதுவும் அவர் பயன்படுத்தின ஆடைகள் அருளிக்கம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பாத்திரத்தில் வச்சுருந்தாங்க. அதையும் வழிபாடு செஞ்சுட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் திரும்பிட்டோம். அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை. வீடியோவை முழுசாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய எண்ணங்களை ரூபனாகி என்னோடு பகிர்ந்துக்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நாகப்பட்டினம் 2.0. நான் உங்கள் நண்பன் ரூபன். மீண்டும் வேறு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய் பாய்.